இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மகா ஆச்சரிய அன்னையின் அன்பு மக்களே, புனித வேளனுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்காவை சார்ந்த கத்தோலிக்க பேராயர் ஃபுல்டன் ஷீன் இவருடைய சிறந்த இறையியல் சிந்தனைகளுக்காகவும் சிறந்த போதனைகளுக்காகவும் அமெரிக்க திருச்சபையினுடைய கத்தோலிக்க முகமாக இவர் புகழ்பெற்று விளங்கினார். இவருடைய இறப்பிற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக இவர் அமெரிக்காவின் தேசிய தொலைக்காட்சி சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்றை கொடுக்கின்றார். அந்த பேட்டியில் தொகுப்பாளர் இவரை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனையில் ஜெபம் செய்வீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்படி தினமும் நீங்கள் நற்கருணை ஆராதனையில் நீங்கள் வழிபட உங்களை ஊக்குவித்தது யார் என்ற கேள்வியை முன்வைத்த போது ஃபுல்டன் ஷீன் ஒரு நிகழ்வை எடுத்துரைக்கின்றார். 1911ஆம் ஆண்டு சீனாவில் கம்யூனிசம் தலைதூக்கிய காலம். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் வன்முறையாக வெடித்தது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் சூறையாடப்பட்டது. கத்தோலிக்க குருக்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அதிலும் பலர் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தின் ஒரு குருவானவர் இராணுவ வீரர்களால் சிறைபிடிக்கப்படுகின்றார். அவர் சிறைபிடிக்கப்பட்டு அவருடைய இல்லத்தில் அவர் சிறை வைக்கப்படுகின்றார். அப்பொழுது அங்கு சென்ற இராணுவ வீரர்கள் அந்த ஆலயத்தை சூறையாடுகின்றார்கள். சிறுபங்களை உடைத்து எறிகின்றார்கள். நற்கருணை பேழையை திறந்து அங்கே இருக்கக்கூடிய நற்கருணையை தூக்கி எறிகின்றார்கள். இவை அனைத்தையும் தன்னுடைய வீட்டின் ஜன்னலிலிருந்து இந்த குருவானவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு தெரியும் அந்த நற்கருணை பேழைக்குள் 32 நற்கருணை அப்பங்களாக இருந்தது என்பதை உணர்ந்த அவர் நற்கருணைக்கு ஏற்பட்ட இந்த அவமதிப்பை பார்த்து மனம் வேதனைப்படுகின்றார். அந்த ஆலயத்தையே அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது இரவு 11 மணிக்கு மேலாக ஒரு சிறுமி 7 வயது சிறுமி ஆலயத்திற்குள் வருகின்றார். அனைத்து இராணுவ வீரர்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் அந்த சிறுமி ஆலயத்திற்குள் வந்து முழந்தாள் படியிட்டு தன்னுடைய நாக்கால் ஒரு அப்பத்தை அவர் உட்கொண்டு வணங்கி மீண்டுமாக செல்கின்றார். மறுநாளும் இரவு அனைவரும் உறங்கிய பின்பாக மீண்டுமாக அந்த சிறுமி வருகின்றார். முழந்தாள் படி இடுகின்றார். தன்னுடைய நாக்கால் ஒரு அப்பத்தை உட்கொள்கின்றார். அங்கு அமர்ந்து மௌனமாக ஆராதனை செய்துவிட்டு மீண்டுமாக செல்கின்றார். இதற்கு என்ன காரணம் என்றால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக பொதுநிலையினர் தங்களுடைய கரங்களால் நற்கருணையை தொடக்கூடாது, மேலும் ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நியமத்தை அந்த சிறுமி அறிந்திருந்தாள். எனவே ஒவ்வொரு நாளாக 32 நாட்களும் வந்து ஆண்டவரை அந்த ஆலயத்தில் அவர் நாட்கால் உட்கொண்டு ஆராதனை செய்கின்றார். 32வது நாள் அந்த சிறுமி அனைத்து நற்கருணையும் உட்கொண்ட பின்பாக மகிழ்ச்சியில் ஒரு சப்தத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். இந்த சத்தத்தை கேட்டு ஒரு இராணுவ வீரன் முழித்து ஓடி வருகின்றான். இந்த சிறுமியை தாக்குகின்றான். அவரை சுட்டு கொலை செய்கின்றான். இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட ஃபுல்டன் ஷீன் தன்னுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டிற்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார். ஒவ்வொரு நாளும் நான் நற்கருணை ஆண்டவரை அன்பு செய்வேன். அதற்கு அடையாளமாக ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனையில் நான் பங்கு பெறுவேன். அந்த சிறுமி எவ்வாறு நற்கருணைநாதருக்கு தன்னுடைய அன்பை காண்பித்தாரோ அதுபோல என்னை அன்பு செய்த நற்கருணை ஆண்டவரை நானும் அன்பு செய்வேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் நான் நற்கருணை ஆராதனையில் ஈடுபடுவேன் என்று கூறினாராம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய தாய் திருச்சபையானது 3 முக்கிய நிகழ்வுகளை சிறப்பிக்கின்றது. முதலாவதாக ஆண்டவருடைய இறுதி இரவு விருந்து, 2வதாக நற்கருணையை ஏற்படுத்தியது, 3வதாக குருத்துவம். இந்த 3 நிகழ்வுகளும் நமக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால்,
கிறிஸ்து நம்மை அன்பு செய்தார், நாமும் அவருடைய அன்பிற்கு சான்று பகர வேண்டும் என்கின்ற உண்மையை நாம் உணர இன்று அழைக்கப்படுகின்றோம். இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த ஆண்டவருடைய இறுதி இரவு விருந்திற்கு நீண்ட நெடிய ஒரு வரலாறும் உணர்ச்சி பூர்வமான ஒரு பிணைப்பும் உள்ளது. ஒவ்வொரு யூதர்களும் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு தங்களை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக ஆயத்தப்படுத்துவார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 22:15-16 கூறுகின்றார், நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்ண நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் என்றும், இறையாட்சி நிறைவேறும் அந்த நாள் வரை இனிமேல் இந்த பாஸ்கா விருந்தை உண்ண மாட்டேன் என்றும் சொல்லி ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார். ஏன் இயேசு இதை கொண்டாட மிகவும் ஆவலாக இருந்தார் என்றால், யூதர்களுடைய பாஸ்கா விழா அவர்களுடைய பல்வேறு முக்கிய நிகழ்வுகளின் நினைவாக இருந்தது. தொடக்க காலத்தில் இருந்தே யூதர்கள் 2 தொழிலை செய்து வந்தார்கள். அதில் முதலாவதாக விவசாயம், இரண்டாவதாக கால்நடைகளை பேணி வளர்ப்பது. எனவே விவசாயம் செய்த யூதர்கள் தங்களுடைய அறுவடை காலத்தின் முதல் கனிகளை ஆண்டவருக்கு நன்றியோடு ஒப்பு கொடுத்தார்கள். இரண்டாவதாக கால்நடை பராமரிப்பை செய்த அந்த யூதர்களும் ஆடு மாடுகள் ஈனுகின்ற முதல் குட்டியை கடவுளுக்கு நன்றியோடு அர்ப்பணித்தார்கள். எனவே இது யூதர்களினுடைய ஒரு நன்றியின் விழாவாக அமைந்தது. இரண்டாவதாக பெசகா என்று அழைக்கப்படுகின்ற எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு விடுதலையின் நாளாக இது அமைந்தது. 430 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்தில் அடிமைகளாக இருந்த யூதர்கள் மோசேயின் வழிகாட்டுதலால் அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். எனவே அந்த இரவை நினைவு கூறுகின்ற பெசகா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கொண்டாட்டமாகவும் இது அமைந்தது. மூன்றாவதாக ஷாவோத் என்று அழைக்கப்படுகின்ற உடன்படிக்கையின் விழா. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற 49வது நாளில் அவர்கள் சீனாய் மலையை அடைகின்றார்கள். அங்கு யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள். இதற்கு நியமங்களாக 10 கட்டளைகளை கொடுத்து அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவு செய்கின்றார். இந்த உடன்படிக்கையின் நாளை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாகவும் யூதர்கள் இதை கொண்டாடினார்கள். நான்காவதாக சுக்கோத் என்று அழைக்கப்படுகின்ற கூடாரம் மற்றும் பேழை திருவிழா. அதாவது இந்த யூத மக்கள் பாலைவனத்தில் பயணம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு பேழையின் பிரசனத்தில் உடனிருப்பாக இருந்தார் என்பதை அவர்களுடைய புதிய தலைமுறைகளுக்கு எடுத்துரைப்பதற்காகவும், அவர்கள் பாலை நிலத்தில் எந்தவிதமான செல்வங்களும் இல்லாமல் தற்காலிகமாக வாழ்ந்தார்கள் என்பதை எடுத்துரைப்பதற்காகவும் இந்த கூடார திருவிழாவை ஒவ்வொரு வருடமும் யூதர்கள் கொண்டாடுவார்கள். இந்த நாட்களில் அவர்கள் பாலைவனங்களுக்கு சென்று தற்காலிகமாக கூடாரங்களை அமைத்து அவர்கள் வாழ்வார்கள். இதன் வழியாக ஆண்டவருடைய உடனிருப்பையும் பிற மக்களோடு அன்பு உறவில் நாம் வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். யூதர்களுடைய இந்த பாஸ்கா அவர்களுடைய உறவு பகிர்தலின் விழாவாக அமைந்தது. இதனால்தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த பாஸ்காவை கொண்டாடுவதற்கு அவர் மிகவும் ஆவலாக இருந்தார். இந்த பாஸ்காவை இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்கருணையின் மூலமாக அவர் தன்வசப்படுத்தி கொண்டார். ஆண்டவர் பாஸ்காவிற்கு ஒரு புதிய அர்த்தத்தை எடுத்துரைக்கின்றார். அதில் முதலாவதாக நற்கருணையின் வழியாக அவர் நன்றி செலுத்துகின்றார். நற்கருணை என்பதனுடைய அர்த்தமே நன்றி செலுத்துதல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அடையாளமாக நற்கருணையை அவர் ஏற்படுத்துகின்றார். இரண்டாவதாக பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் அனைவரும் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தந்திருக்கின்றார் என்கின்ற உண்மையை இதன் வழியாக எடுத்துரைக்கின்றார். மூன்றாவதாக நாம் அனைவரும் அன்பின் கட்டளையை நமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது கடவுளினுடைய உடனிருப்பையும் பிற மக்களோடு உறவிலும் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த அனைத்து விழா நிகழ்வுகளிலும் யூதர்கள் ஒன்றை மட்டும் மையமாக வைத்திருந்தார்கள், அது கடந்து வருவது. அதாவது நன்றியோடு யூதர்கள் ஆண்டவரிடம் கடந்து வந்தார்கள். தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக கடந்து வந்தார்கள். உடன்படிக்கையோடு ஆண்டவரிடம் கடந்து வந்தார்கள். இறுதியாக கடவுளினுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக பகிர்தலோடும் உறவுகளோடும் ஆண்டவரிடம் கடந்து வந்தார்கள். இயேசு ஏற்படுத்திய நற்கருணையும் கடந்து வருவதுதான். நம்மை கடந்து வர இயேசு அழைக்கின்றார். எதிலிருந்து நாம் கடந்து வர வேண்டும்? நம்முடைய மனித இயல்பிலிருந்து நாம் கடவுள் எதிர்பார்க்கின்ற புனித நிலைக்கு நாம் கடந்து வருகின்ற மக்களாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் கடந்து வர வேண்டும். அன்பு கட்டளையை நமது உள்ளத்தில் சுமந்தவர்களாக நாம் கடந்து வர வேண்டும். கடவுளுடைய உடனிருப்பையும் உறவையும் நற்கருணையின் வழியாக
வெளிப்படுத்தி நாம் கடவுளிடம் கடந்து வருகின்ற மக்களாக, பாவத்திலிருந்து புனித இயல்பிற்கு கடந்து வருகின்ற மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எப்படி நாம் நமது மனித இயல்பிலிருந்து புனித இயல்பிற்கு கடந்து வர வேண்டும் என்பதை இன்றைய நாளின் வாசகங்களும் வழிபாடுகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மனித இயல்பிலிருந்து புனித இயல்பிற்கு கடந்து வருவதற்காக ஆண்டவர் தருகின்ற முதல் சிந்தனை, நம்முடைய அன்பால் இயேசுவின் பிரசன்னத்தை நற்கருணையின் வழியாக எடுத்துரைத்து நாம் கடந்து வர வேண்டும். கிறிஸ்தவர்களின் ஊற்றும் உச்சியும் நற்கருணை என்கிறது கத்தோலிக்க திருவையினுடைய மறைக்கல்வி நூல். இதன் அர்த்தம் கிறிஸ்தவாளினுடைய அடித்தளமும் நோக்கமும் அன்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்வும் நற்கருணையாக பிரதிபலிக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் நற்கருணையை உட்கொள்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நமது அன்பால் பிறருக்கு தந்து கிறிஸ்துவின் உடனிருப்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிப்பது போல, இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும், நான் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்த இயேசு தனது சீடர்களை இறுதி வரை அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கின்றோம். இந்த அன்பின் வெளிப்பாடாக இயேசு தனது உடலையும் இரத்தத்தையும் நற்கருணையில் நமக்கு உணவாக கொடுத்திருக்கின்றார். இயேசு இறுதி வரை நம்மை அன்பு செய்ததைப் போல அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொள்கின்ற நாமும் கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும். அவருடைய உடலும் இரத்தமும் நமது உடலோடு கலக்கின்ற பொழுது நாமும் அன்பின் மக்களாக மாற்றம் பெறுகின்றோம். எனவே இயேசு செய்ததை நமது வாழ்நாள் முழுவதும் நாம் நற்கருணையின் வழியாக கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். உடலும் இரத்தமும் இல்லாமல் மனித வாழ்வு, மனித உயிர் சாத்தியமில்லை. அதுபோல அன்பு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு சாத்தியமில்லை என்பதை நற்கருணை நமக்கு இன்றைய நாளில் தெளிவுபடுத்துகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார், நீங்கள் அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை இறுதி வரை அறிவிக்கின்றீர்கள் என்கின்றார். ஆண்டவருடைய சாவின் நோக்கம் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக. அதற்கு அவர் பயன்படுத்திய ஒரே ஒரு கருவி அன்பு. இயேசுவினுடைய வாழ்வில் சொல்லிலும் செயலிலும் அனைத்து நிகழ்வுகளிலும் ஆண்டவர் அன்பை நமக்கு கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய இறுதி இரவு உணவிலும் அந்த அன்பை நமக்கு கற்றுத்தருகின்றார். ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கின்ற ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுத்து, நாமும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மனிதர்களையும் அன்பு செய்து நாம் மனித இயல்பிலிருந்து புனித இயல்பிற்கு கடந்து வர ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நற்கருணையின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற பீட்டர் ஜூலியன் அவர் கூறுகின்றார், இயேசுவினுடைய உயர்ந்த அன்புக்கு சாட்சி நற்கருணை. இதற்கு அடுத்ததாக விண்ணகத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை என்கின்றார். அந்த விண்ணகத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டுமானால் நாம் நற்கருணையை பெறுகின்ற மக்களாக மட்டுமல்ல, அந்த நற்கருணையினுடைய பண்பை நமது அன்பின் மூலமாக எடுத்துரைக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். நமது கிறிஸ்தவ அன்பு கிறிஸ்துவின் உடனிருப்பை பிறருக்கு பிரதிபலிக்க வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரம் 16-17 வாசிக்கின்றோம். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுகின்றோமே, அது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கின்றோமே, அது கிறிஸ்துவனுடைய உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா என்று கூறுகின்றார். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் அன்பிற்காக தன்னை தியாகம் செய்தது போல நமது வாழ்வில் நற்கருணையின் வழியாக பிறருக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். சிந்திப்போம். நற்கருணையை உட்கொள்கின்ற நாம் அன்பையும் தியாக உணர்வையும் கிறிஸ்துவனுடைய உடனிருப்பையும் பிறருக்கு கொடுக்கின்றோமா? மனித இயல்பிலிருந்து புனித இயல்பிற்கு கடந்து வர ஆண்டவர் நமக்கு தருகின்ற 2வது சிந்தனை, பாவமில்லாத தூய்மையான உள்ளத்துடன் நாம் வாழ இயேசு நம்மை கழுவ நாம் அனுமதிக்க வேண்டும். திருவிவிலியத்தில் இயேசுவை அணுகி வந்த ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொண்ட முதல் உண்மை, கிறிஸ்துவை அணுகி வருவதற்கு நான் தகுதியற்றவன், என்னிடம் பலவீனமும் பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் இருக்கிறது, அது கிறிஸ்துவை அணுகி வருவதற்கு தடையாக இருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதற்கு திருவிவிலியத்தில் நாம் பல்வேறு நபர்களை பார்க்கின்றோம். முதலாவதாக சக்கேயுஸ், 2வதாக நூற்றுவத் தலைவன், 3வதாக சமாரிய பெண். இவர்கள் இயேசுவை சந்தித்த போது தன்னுடைய பாவங்களையும் குறைகளையும் உணர்ந்து கொண்டு ஒரு பெரிய மனமாற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்து தங்களை கழுவ இவர்கள்
அனுமதித்தார்கள். அதுபோல நாமும் நற்கருணையில் நாம் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் நமது பாவங்களை, நமது குறைகளை நாம் மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான முதல் படிநிலை இயேசு நமது பாவங்களை கழுவ நாம் அனுமதிக்க வேண்டும். என்னிடம் பாவங்கள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது என்பதை எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ அதுதான் இயேசு நமது பாவங்களை கழுவ அனுமதிப்பதாகும். இன்று நற்செய்தியில் இயேசு பேதுருவிடம் அவருடைய பாதங்களை கழுவ வருகின்ற பொழுது பேதுரு கூறுகின்றார், ஆண்டவரே, என்னுடைய பாதங்களை நீர் கழுவுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் உண்மையை உணராமல் சொல்கின்றார். அதற்கு பதிலாக இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கு இல்லை என்று கூறுகின்றார். அதாவது நீ குற்றங்களோடும் குறைகளோடும் பலவீனங்களோடும் என்னோடு இணைந்திருக்க முடியாது, மீட்பை பெற முடியாது. மாறாக நீ உன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று உன்னுடைய குறைகளை மாற்றி உன்னுடைய பலவீனங்களிலிருந்து நீ விடுதலை பெறுகின்ற பொழுதுதான் நீ என்னுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உண்மையை அவருக்கு உணர்த்துகின்ற பொழுது பேதுரு அந்த உண்மையை உணர்ந்தவராக கூறுகின்றார், என்னுடைய பாதங்களை மட்டுமல்ல என்னுடைய தலையையும் கைகளையும் கழுவும் என்று கூறுகின்றார். அப்பொழுது இயேசு கூறுகின்ற ஒரு அழகான சிந்தனை, குளித்து விட்டவர் தன்னுடைய பாதங்களை மட்டும் கழுவினால் போதும். அதாவது நம்முடைய மனித இயல்பு என்பது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் தவறக்கூடியது. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் முழுமையாக மீட்கப்பட்டவர்களாக இருந்தாலும், கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தி இருந்தாலும் கூட நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நமது பாதங்களை கிறிஸ்து கழுவ அனுமதிக்க வேண்டும். இதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான அருளடையாளம் ஒப்புரவு அருளடையாளம். எனவே இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நற்கருணையை பெறுவதற்கு முன்பாக நாம் நமது பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் திருச்சபை வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணையை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுங்குமுறையை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, நற்கருணையை உட்கொள்கின்ற அனைத்து மக்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், கிறிஸ்து ஒருவரே நம் பாவங்களுக்கு கழுவாய், அவர் நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் பாவங்களுக்கும் அவர் கழுவாயாக இருக்கின்றார். எனவே நற்கருணையை உட்கொள்கின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக தங்களுடைய பாவங்களை மாற்றி பாவத்தை உணர்ந்து இயேசுவிடம் மனித இயல்பிலிருந்து புனித இயல்பிற்கு கடந்து வர நாம் அழைக்கப்படுகின்றோம். சிந்திப்போம், நற்கருணையை உட்கொள்கின்ற ஒவ்வொரு முறையும் என்னுடைய பாவத்தை நான் மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றேனா என்று. பாவத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரால் கழுவப்பெற்று நற்கருணையை நாம் உட்கொள்வோம். மனித இயல்பிலிருந்து புனித இயல்பிற்கு கடந்து வர ஆண்டவர் தருகின்ற 3வது சிந்தனை, நாம் தாழ்ச்சியுடன் கூடிய பிறன்பு பணிகளை நாம் செய்ய வேண்டும். இயேசு போதித்த போதனைகளிலேயே மிக சிறந்த போதனை அவர் சீடர்களுடைய பாதங்களை கழுவியது. அன்பு இருக்கும் இடத்தில் தாழ்ச்சியும் தொண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் உறுதிப்படுத்துகின்றார். அன்பு இருக்கும் இடத்தில் நிச்சயமாக தாழ்ச்சி இருக்கும். காரணம், அன்பு ஒருபோதும் தன்னுடைய சுயநலத்தை முன்னிலைப்படுத்தாது. அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாக தொண்டு இருக்கும். காரணம், அன்பு என்பது பிறருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிப்பது. இந்த இரண்டையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். அன்பால் நாம் தாழ்ச்சியையும் பிறன்பு பணிகளையும் செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை நமக்கு நிபந்தனையாக கொடுத்திருக்கின்றார். இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற பொழுது தாழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். இந்த செயல் மூலமாக நாம் பிறருக்கு எவ்வளவு தாழ்ச்சியுள்ளம் கொண்டவர்களாகவும் பிறநலப் பணிகளை செய்கின்ற மக்களாகவும் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அது மட்டுமல்ல, 3வதாக மிக முக்கியமான ஒரு பண்பை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். அது மன்னிக்கின்ற குணம். இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவுகின்ற பொழுது அந்த பாதங்களில் அழுக்கு இருந்திருக்கலாம், புண்கள் இருந்திருக்கலாம், காயங்கள் இருந்திருக்கலாம், அந்த பாதங்களில் பல்வேறு வகையான கிருமிகள் இருந்திருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் பொருட்படுத்தாது இயேசு அந்த பாதங்களை கழுவினார். அது மட்டுமல்ல, தன்னை காட்டிக் கொடுக்கப் போகிறான் என்று தெரிந்தும் கூட ஆண்டவர் யூதாஸின் பாதங்களை கழுவினார். அதுபோல நாமும் பிறரை அன்பு செய்ய முயற்சி செய்கின்ற பொழுது பிறருடைய பலவீனங்களை, பிறருடைய பாவங்களை, பிறருடைய குற்றங்களை நாம் ஒருபோதும் பொருட்படுத்தாது அவர்களை அன்பு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு துரோகம் செய்தவர்கள், நமக்கு தீங்கு செய்தவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றார். இவ்வாறு தாழ்ச்சியோடும் பிறநல பணிகளோடும் மன்னிப்பின் குணத்தோடும் நாம் கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த
பொது குருத்துவத்தில் நாமும் பங்கேற்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் பொது குருத்துவம் அன்பை செயல்படுத்துவது, நற்செய்தியை பறைசாற்றுவது, நற்செய்தியை வாழ்வாக்குவது. நமது தாழ்ச்சியிலும் பிறர் நல சேவைகளிலும் மன்னிப்பிலும் கிறிஸ்துவின் பொது குருத்துவத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இறுதியாக நற்கருணை ஏற்படுத்திய இந்த நாளில்தான் ஆண்டவர் இயேசு குருத்துவத்தையும் ஏற்படுத்தினார். எனவே தங்களுடைய வாழ்வாலும் நற்செய்தி பணிகளாலும் ஆன்மீக வழிகாட்டுதலாலும் பணி குருத்துவத்தை வாழ்வாக்கிய நமது அருட்தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய உடல்நல தேவைகளுக்காகவும் ஆன்மீக தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். தொடர்ந்து நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இறையழைத்தல் பெருக வேண்டும் என்பதற்காகவும் இறைவனை மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.